அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ஏற்கனவே நான் ஒரு இதில் பேசியிருக்கேன். எல்லா அணுவணுவான அசைவிற்கும் இயக்கத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அத்தனைனா உயிரினங்கள் அற்ற நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு அசைவிற்குள்ளும் ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும், அதுக்குரிய ஸ்பேஸ் டைம் இருக்கும், காலம் இருக்கும். இதை நாம் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல்நிலை. அப்புறம் தெரிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அது விஷயத்தை கணக்கு பண்ணிடுறது தான் பௌதிகம். இப்போ தயிர் ஊற்றி வைக்கிறீங்க, சும்மா சின்ன விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ நேரத்தில், அதாவது பாலில் மோருடைய இது ஊற்றினோடனே தயிர் ஆகுதுன்னு தெரியுங்களா? காலையில் தயிர் ஆகிறதுன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி தான் குழந்தை பிறக்கிறது. ஒவ்வொன்றுக்குமே வச்சுங்க, காலம், இடம், காரணம், காரியம். சரி, இப்போ இந்த விஷயத்தை உலகத்தில் இருக்கிறத எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தின், இந்த பூமியினுடைய ரகசியங்களை நீங்கள் புரிய தொடங்குறது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உடம்புல நவரசங்கள் இருக்குது. இந்த 9 நவரசங்களும் கோபப்பட்டால் நீங்கள் 24 ஹவர்ஸும் கோபப்பட முடியுமான்னு பாருங்கள். சிரிச்சுக்கிட்டே இருந்தால் 24 ஹவர்ஸ் சிரிக்க முடியுமான்னு பாருங்கள். வெக்கப்பட்டா இப்படி வச்சுங்க. அழுதா இப்படி 9 நவரசங்களும் இருக்கு இல்லைங்களா? 9 வீரமாக இருந்தா, கோபமாக இருந்தா, அழுகையாக இருந்தா, சிரிப்பாக இருந்தா, சோகமாக இருந்தா, எல்லாமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேஞ்சஸ் நடந்துடும். அது குறிப்பிட்ட காலம் அவரவர்களை பொறுத்து. ஆனால் மறுபடியும் நீங்கள் சோகத்தை 9 நவரசங்கள் சொல்கிறதுல சாந்தம் மட்டும் மறுபடியும் நம்ம எப்போவுமே 24 ஹவர்ஸ் இருக்கலாம் நினச்சிட்டா. மேக்சிமம் நீங்கள் தூங்குகிற நேரம் சாந்தமாக தான் இருக்க முடியும். சில நேரங்கள் கனவுகள், மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் சாந்தமாக இருக்க முடியும். நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, 6 மணி நேரம் கிளாஸ் இருக்காங்க, காலேஜில் இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அந்த சாந்தமாக இருப்பது, சினிமா தியேட்டரில் இருக்கீங்கல்ல, அதுதான் 90%. இது எதுக்கு சொல்ல போகிறேன்னா, ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஓகே, அழுகைன்னா இவ்வளோ நேரம் தான் அழுகை வரும். அதாவது அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இது மாதிரியே ஒவ்வொரு அணுவணுமான விஷயத்துக்கும் இதுதாண்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம்ன்றது தான் பிரபஞ்ச விதிகள் சொல்லுகிறது. அது எத்தனையோ விதிகள் இருக்குது வச்சுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், அது இது நிறைய இருக்குது. அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஒன்று, அஷ்டவக்கரக்கு இதை சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று, வேதாந்தம் சொல்லுக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று விட்னஸாக பார்த்துறோம். அது ரொம்ப பெரிய விஷயமாக நடத்திட்டு போவேணாம். எதை எடுத்தாலுமே நீங்கள் சாட்சியாக பார்த்துருவீங்க. சினிமாவை போய் உட்காந்து பார்க்குறீங்கல்ல, கனவை ஏதோ ஒன்று பார்க்குது இல்லையா? கனவை கண்மூடிக்கிட்டு சாட்சியாக பார்க்குறோம். சினிமாவில் இருட்டுக்குள்ளே கண்ணை திறந்துக்கிட்டு அந்த வெளிச்சத்தில் பார்க்குறோம். எல்லாம் அந்த சாட்சியாக தானே பார்க்குறோம். சாட்சினா விட்னஸிங் தானே. எங்கேயோ நடக்கிற ஒரு, அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சாட்சியாக தானே பார்ப்போம். அதே மாதிரி கேட்குறோம், மியூசிக் கேட்குறோம், ஒரு சாட்சியாக தான் கேட்க முடியும். காது கேட்கலை, காதுக்கு பிறகு. அதைத்தான் கேன உபனிஷத்தில் அழகாக சொல்லு. எதால் காது கேட்கிறதோ, எதால் கண் பார்க்கிறதோ, அது நிறைய பெரிய விஷயமா இருக்கும். கண், காது வெளியே எடுத்து வச்சா பார்க்காது. சுவாமிஜி ரொம்ப தடவை சொல்லியிருக்காங்க, விவேகானந்தர். அப்போ அந்த ஒன்றிலிருந்து பார்க்கக்கூடிய ஒன்று எல்லாத்தையும் பார்க்க தொடங்கிடுச்சுன்னா எல்லா விஷயத்துக்கும் காரண காரியம் கண்டுபிடிச்சிரும்ன்றதான் என்னுடைய சின்ன அனுபவம். அதுக்காக நீங்கள் உடனே பூராத்துக்கும் அருள் வாக்கு மாதிரி கேட்டுறாங்க. மேக்சிமம் நம்மளால் பார்க்க முடியும். முதல்ல காரண காரியமும் டைம் அண்ட் ஸ்பேஸும் உலகத்தில் இருக்குது
நாம் வந்து அதில் அவசரப்பற்றக்கூடாது, அவசியப்படுத்திடக்கூடாது, ஆத்திரப்பற்றக்கூடாது, அனாவசியப்பற்றக்கூடாது, அலக்கழிஞ்சிடக்கூடாது, ஆணவப்பற்றக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். குழந்தை பிறக்குது, முதுமையாகிறதுக்கு பாருங்கள். கேட்டால் இப்போ வந்து என்ன சொல்கிறோம், 70 வயசாகிடுச்சு சார், 65 வயசாகிடுச்சு சார், இப்போ வயதாகிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், வயதாகிய ஒரு காரணம் இந்த உடம்பை குறுக்கிருச்சு. அப்படி வச்சுங்க. உன்னை சின்ன சின்ன விஷயந்தான் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். அப்போ இதை முதல்ல எப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, காரியம் இருக்குது, ஸ்பேஸ் டைம் இருக்குது, காலம் இருக்குது, இடம் இருக்குது. அதுக்கு நாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த காத்திருத்தல் நம்மளால் முடியாமல் இருக்கிறதுனால தான் கம்ப்ளீட் மன அழுத்தம், மன இறுக்கம். இப்போ நான் மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார்மில் தான் இதை கொண்டு வர்றேன். சரி, காத்திருந்தால் என்ன சார், தெரியலையே இவ்வளோ நாள் காத்திருக்கு அப்படி கேட்க. அந்த காத்திருத்தலே உங்களுக்கு அனுபவமாகி அந்த அனுபவமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையாகும். எஸ், அந்த அனுபவமே உங்களுக்கு வாழ்க்கையாகும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, எதுக்கு கட்டியிருக்கீங்கன்னே தெரியாது ஆரம்பத்தில். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு திடீர்னு ஒரு 10 வருஷத்தில் அது ஒரு பெரிய ஹைவேஸ் ரோட்டில் நடுவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அமையும். ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் நினச்சிருப்பீங்க அந்த இடமே, வீடெல்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 கோடி இருக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க நீங்கள். இதுக்கெல்லாம் தெரியுது இல்லையா, இப்போ இடம் வாங்கி போட்டுட்டா. இப்போ இந்த நகை ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், பாப்புலரான விஷயம் இல்லாமல் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய, உங்களுடைய உணர்வுக்குள்ளே இருக்கக்கூடிய, உங்கள் உணவுக்குள்ளே இருக்கக்கூடிய, உங்களுடைய மூச்சு பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனைக்குமே உங்களுக்கு காரணம் தெரியும். மூச்சை இழுக்கிறமே, இதே மூச்சு வருஷம் பூரா போயிட்டு திடீர்னு நின்றுது, அவுட்டு, பாடி அவுட் ஆகிடும். இப்போ இத்தனை வருஷம் இந்த மூச்சை நம்மளுடைய உடம்புக்குள்ளே இயக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சான்னு பாருங்கள். என்றைக்கு மூச்சில் சிக்கல் வரும்போது தான், அப்பா எனக்கு மூச்சு விட முடியலை, மூச்சு திணறுதல்ன்றோம். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் கண்டினியூவஸாக ஒவ்வொரு அணுவணுவாக, அதை அழகாக ஓஷோ ஒரு இடத்த சொல்லுவார், நடக்கிறோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நடக்கிறேன் என்ற அந்த கான்சியஸ்னஸ் தொடர்ந்து இருக்கா? சாப்பிடுகிறேன் என்ற கான்சியஸ்னஸ் இருக்கா? ஒரு வார்த்தையை பேசுகிறேனே, இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை பேசுதலுக்கு வந்து இந்த வார்த்தையில் எண்ணத்தினால் உருவாகிய வார்த்தை வந்து இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் பூரா பரவும் அப்படின்ற கான்சியஸ்னஸோடையா நம்ம பேசுகிறோம்? இருட்டுக்குள்ளே பேசுகிறோம், மறைச்சி பேசுகிறோம், தெரியாமல் பேசுகிறோம், அலைபேசியில் மாட்டிக்கிறோம், ஆடியோ வாய்ஸில். அந்த தான் சொல்ல வர்றேன். இதை வந்து பெரிய ஞான விளக்கம் மாதிரி எடுத்துக்கிற வேணாம். அதை பூரா இருக்குது, அதை ஒத்துக்குங்க, உங்களுக்குள்ளே ஏற்றிக்கங்க. ஓ, இதெல்லாம் இருக்குது. எது இருக்குது? நமக்கு தெரிஞ்சியே சாப்பிட்றோம், பாத்ரூம் போகுது. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு சாப்பிட்டா அந்த சாப்பிட்ற நிகழ்ச்சிகள்லாம் என்ன நடந்து உடம்புக்குள்ளே டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே ஆகி அது எப்படி செக்ரிகேட்டான்னு எப்படி யார் நினச்சது? அப்போ தான் நினைப்பீங்க, இது என்ன நாம் செய்கிறோமா பாருங்கள், இதை நம்மளாக சாப்பிட்டு போய் ஏதாச்சும் அதுக்கு வேலை கொடுத்தோமா? அதுக்கு ரைட், இங்கேருந்து டைரக்ட் பண்ணோமா? இப்போ பெட்ரோல் போடுறோம் தெரியுது, பெட்ரோல் போட்டால் தான் வண்டி இயங்கும்போது தெரிஞ்சிருது, அந்த பெட்ரோல் போட்டு இயக்குதுந்து. இப்போ இந்த உடம்பை இயக்குதே, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இயக்குதே, ஒவ்வொரு செல்லையும் இயக்குதே. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷனாக இருக்கான்னு பாருங்கள். சாப்பிட்ற சாப்பாட்டே நீங்கள் மூக்கில் சாப்பிட முடியுமா? குடிக்கிற தண்ணியவே மூக்கில் குடிக்க முடியுமா? காற்றையே வாயில் சுவாசிக்க முடியுமா?
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா அந்த ஏன் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் உடனே ஓடியாந்துருவீங்க. இது என்ன, இதை நீங்கள் வந்து உலகத்தில் பிறந்த பிறப்பினுடைய நீங்கள் இந்த ஏன் பிறந்தோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாகலாம் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் உருவாகினதா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்பே 100% சாந்தமாகிறது. அவங்க மெய்ஞானத்தில் வந்து அந்த நிலையாகிறது, தியானமாகிறது, தவமாகிறது, தாரணை ஆகிறது, சமாதி ஆகிறது, நிர்விகல்ப சமாதின்னு கொண்டுக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியும், அதை ரொம்ப விளக்க சொல்ல வேணாம். பட் ஒன்று இருக்குல்லைங்களா, உடம்பு அதிர்வலையற்ற கருவறையில் இருந்த நிலையிலே இருக்கும். கருவறை ஒன்றில் தான் நீங்கள் வந்து மேக்சிமம் அதிர்வலை இல்லாத ஒரு இடம். அதற்கு பிறகு வெளியே வந்து தான் ஒவ்வொரு உள்வாங்குதலுக்கும் ஒரு மெலோடியஸ் வைப்ரேஷன் ஆர் ஃபெரோசியஸ் வைப்ரேஷன் உடம்பில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுலேயும் நெகட்டிவான உள்ளே ஏற்றிட்டிங்கன்னா ஃபுல் வைப்ரேஷன் தான். அது எதிர்மறையான எல்லா வைப்ரேஷனும் உள்ளே ஏற்றுனீங்கன்னா எண்ணங்களை அப்படியே படபடன்னு இருக்கும். அது பயமாக இருக்கும், வலியாக இருக்கும், பொறாமையாக இருக்கும், போட்டியாக இருக்கும், பொய்மையாக இருக்கும், மாயையாக இருக்கும், அல்லது ஏமாற்றமாக இருக்கும், அல்லது ஆணவம், எல்லாமே உங்கள் பாடியை அனாப்ரேட் பண்ணிடும். என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோங்க உங்களுக்கு காரணம். உங்கள் உடம்பினுடைய ரகசியமே என்னன்னு சொன்னால், உங்கள் உடம்பினுடைய ரகசியமே 100% ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கு கீழேன்னு வச்சுங்க. அந்த ஒரு செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ்குள்ளே இருக்க புரோட்டானுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரானுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏயில் இருக்கக்கூடியதற்கும் உள்ளே ஒரு மாய தந்திரமாக அன்பு என்ற அதிநுண்மென் வைப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. உண்மை, தேட் இஸ் த ரியாலிட்டி. அதே மாதிரி அன்பு என்ற அதிர்வலை ரெண்டும் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளே வாங்குவீங்க, அறிவுனால் பார்ப்பீங்க. நிறைய நீங்கள் வந்து வேதாந்தங்களையும் உலகத்திற்கு எல்லா நூலும் அறிவுனால் இந்த இடத்த நீங்கள் பிடிக்க முடியாது. அறிவு என்பது உங்களுக்கு கொஞ்சம் தெரிவதற்கு, புரிவதற்கு. அதை கடந்து சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு ஒன்றுமே வேணாம். பயம் வந்துடுது, பயம் வந்தோடனே மேல்காலெலாம் அதிர்வாகுது, பயம் வந்து வயிறெல்லாம் நடுங்குது, வயிற்றாலே போயிடுதுன்றீங்க. ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று என்னன்னா, ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு காரண காரியம் இருக்குப்பா. இந்த காரண காரியத்தை தெரியாமல் தான் நம்ம அவசரப்படுறோம். அப்போ கேட்பீங்க, எஸ் அந்த காரண காரியமெல்லாம் தெரிஞ்சு ஞான நிலை அடைஞ்சு நோ அதெல்லாம் அந்த வேலைக்கே போகாதீங்க. ஞான விடுதலை அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதை முழுசாக உணர தொடங்கிட்டீங்கன்னா, இதோடு நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிறணும். எப்போ நீங்கள் வந்து 100% நீங்களாக மட்டுமே இருக்கணும். நீங்கள் அடுத்தவர்களாக மாற நினச்சிங்கன்னா, அடுத்தவர்கள் போல மாற நினச்சிங்கன்னா, மாதிரி மாற நினச்சிங்கன்னா மாட்டிக்கிறோம். ஏனென்றால் பிறந்த நொடியிலிருந்து இறப்பு வரை உங்களுடைய உடல், மனம், அறிவு, மரபணு திறன், காலம், இடம், பொருள், மனச்சாட்சி எல்லாமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேஞ்சஸ். ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்வாங்குதலுக்கு தக்கபடி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சூழலுக்கு. அப்போ எந்த நிலையிலும் நீங்கள் அந்த நீங்களாக யாரோடையும் கம்பேரிசன் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சி ஆஃப் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஆக்ஷன் கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லி வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அண்ட் கம்பேரிசன் இருந்தீங்கன்னா, இந்த முதல்ல கனவு பார்த்தீங்கல்ல, இது சொன்னீங்களக்கா, காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியங்களை ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தான் இது ஒரு பதிவு. நன்றி, வணக்கம்.